வணக்கம். இன்றைக்கி சீரக சம்பா வச்சு வெஜ் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 50 ml ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடாகிட்டு இருக்கும்போதே 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. இப்போ நெய் ஆயில் சூடானதும் இதில் 4 லவங்கம், 4 ஏலக்காய், கொஞ்சம் ரோல் பட்டை, 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பொரியட்டும். இப்போ இது பொரிஞ்சதுமே இது கூட 3 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா பொன்னிறத்தில் வரணும். நீங்கள் வெங்காயம் எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ இப்போ பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கணும். அப்போ தான் அந்த பிரியாணி நல்ல கலராக இருக்கும். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குங்க. இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாடை பிறந்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ இது 4 பச்சை மிளகாய் இது கூட சேர்த்துக்கலாம். கூட வகுந்துட்டு அப்படியே சேர்த்துக்குங்க. இது கூட 3 தக்காளி மீடியம் சைஸில் 3 தக்காளி, அதிகமான தக்காளி சேர்த்துறாதீங்க, அப்புறம் தக்காளி சாதமாட்டம் ஆகிடும். கரெக்டாக 3 தக்காளி மட்டும் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம 1/2 கிலோ அளவுக்கு பிரியாணி செய்கிறோம். இப்போ இது கூடவே இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பும் சேர்த்துலாம். அப்போ தக்காளி நல்லா வதங்கிடும். தக்காளி நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அதே 1 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்குங்க. இப்போ புதினா கொத்தமல்லியை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனை விட கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் எந்த கலருமே சேர்க்க போகிறதில்ல, அதனால் ஒரு காஷ்மீர் மிளகாய் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா கலர் கொடுக்கும். இப்போ இந்த மசாலாலாம் லேசாக எண்ணெயில் வதக்கி விடுங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் நல்லா கட்டி தயிராக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தயிரையும் நல்லா கிண்டி விடுங்க அந்த மசாலா கூட. இப்போ தயிரையும் நல்லா கிண்டியாச்சு. இப்போ காய்கறி சேர்த்துக்கலாம். நான் 100 கிராம் கேரட்டு, 100 கிராம் பீன்ஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை பட்டாணி இருந்தால் கூட இதில் சேர்த்துக்கோங்க. இப்படி காய்கறியை கேரட்லாம் அப்படி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ காய்கறியை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ காய்கறியை வதக்கியாச்சு. இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ அரிசி சீரக சம்பா 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணி இல்லாமல் எடுத்திருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். கரெக்டாக 1/2 மணி நேரம் நல்லா ஊறணும். ஃபஸ்ட்டு கழுவிட்டு ஊற வைங்க. இப்போ அந்த அரிசியை நல்லா லேசாக கிண்டி விடுங்க. இப்போ தண்ணி எந்தளவுக்கு சேர்க்கணுன்னா நம்ம அரிசி எந்தளவு எடுத்தோமோ அதுட்டு 1.5 மடங்கு அளவு நம்ம தண்ணி எடுத்துக்கணும். நான் 1 மடங்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன், 1/2 மடங்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ கிண்டி விடுங்க. இப்போ ஸ்டவ்வை ஹையில் வச்சுக்கோங்க. அப்புறம் இதில் பாதி லெமன், அதில் இருக்க சீட்ஸ் எடுத்துகிட்டு பாதி லெமன் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ கொதி வந்துடுச்சு. இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் மேலே விட்டுட்டு ஒரு தடவை கிண்டி விடுங்க. நல்ல வாசமாக இருக்கும் அந்த பிரியாணி. இப்போ உப்பு போதுமாக பாருங்கள். ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துட்டோம். ஸ்டவ்வு நல்லா ஹையிலே வைங்க. கொதிக்கிறந்துட்டி கொதித்த பிறகு ஸ்டவ்வை லோவில் வச்சுடுங்க. லோவில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம ரைஸ் நல்லா வெந்துடும். பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியே இருக்காது. பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் நல்லா இதாகிடுச்சு. ஆனால் இப்படியே இது பண்ணோம் அப்படின்னா ரைஸ் கொஞ்சம் விதையாக இருக்க மாட்டே இருக்கும். இப்போ நம்ம தம் போடணும்.
அதுக்கு வந்து நான் பக்கத்துலேயே வந்து தோசைக்கல் வந்து ஏற்கனவே நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த தோசைக்கல்லை எடுத்து நம்ம அந்த பிரியாணி வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா நல்லா வந்து பிரியாணி வந்து எனக்கு இந்த மூடி நல்லா கனமாக இருக்குது. இருந்தாலும் இது மேலே வந்து கொஞ்சம் ஒரு வெயிட் வைக்கலாம். வெயிட் வச்சு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணோம்னா நமக்கு பிரியாணி ரெடி ஆகிடும். மொத்தமே நமக்கு ஒரு 20 நிமிஷம் தான் ஆகும். 10 நிமிஷம் முன்னாடி வேகத்துக்கும், ரெண்டாவது தம் போடுறதுக்கு 10 நிமிஷமும். ஆனால் நீங்கள் கொதி வந்ததுலேருந்து லோ ஃப்ளேம்லேயே தான் வைக்கணும். தம்போடையிலே நீங்கள் லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு உடனே பிரியாணியை வந்து கிளறி விடாதீங்க. 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து கிளறி விட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து உடையாமல் நல்லா பிரியாணி வந்து குலையாமல் இருக்கும். நல்லா பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னாவே தெரியும் சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.